ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு ரத்னா லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா, நம்ம வீட்டில் இன்றைக்கி வந்து மட்டன் பிரியாணி செய்யலான்னு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா கிளைமேட் செமையாக இருக்குது. இன்றைக்கி மழையும் பெய்யல, ஆனால் கிளைமேட் வந்து நல்லா சில்னஸாக இருக்குது. அதனால் ரொம்ப நாளாச்சு மட்டன் பிரியாணியும் செஞ்சு சாப்பிட்டு, அதனால் மட்டன் பிரியாணி செய்யலான்னு இருக்கோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே கிளிக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வீடியோ போகிறதுக்கு நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். மறக்காம என்னோட இன்ஸ்டா ஐடியும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். பிரியாணிக்கு மட்டன் வாங்கிட்டு இருக்காரு பாருங்க. ரொம்ப நாளாச்சு ஃப்ரெண்ட்ஸ் மட்டன் செஞ்சு. இந்த பசங்களாலேயே சாப்பிட முடியதில்லை எங்களால். ஆன் பண்ணிட்டேன். என்ன இப்படி எடுப்பாங்க? என்ன மம்மி செய்யற அப்படி கேட்கணும். நீ என்ன மம்மி சமையல் பண்றீங்கன்னு கேட்கணும். திருன்னு முழிக்கிறிய. என்ன நீ கம்முன்னு இருந்தா சத்தியா இவன் வேஸ்ட்பா. ஒரு கேமராமேன்னா என்ன நீங்க சொல்லுங்க. சைலண்டா வேலை செஞ்சிருவோம், சைலண்டா அமைதியா எடுத்துட்டு போறான். அது கேமரா வேணா? நான் கேமராமேனே சொன்னேன்னா அப்படியே வீடியோ எடுக்குறல. இதுதான் நானே தெரியுது. அங்க டாடி எதுவுமே பண்ணலையே. டாடி ஏதோ இன்கிரீடியன்ட் எல்லாம் ஆட் பண்ணிருக்காங்க. என்னோட இது வந்து அரிசி உரைக்க போகிறோம், பாஸ்மதி ரைஸு. இது வந்து நம்ம கேட்ரிங்கிறதுனால நம்ம ஸ்டேட் ஒருத்தர் கூப்பிட்டு கொடுத்தாரு. இந்த அரிசியை வந்து நல்லா இருந்துச்சு, போட்டு பண்ணி பாருங்க, சாம்பிள் கொடுத்தாரு ஃப்ரீயாகவே 1 கிலோ. அதனால் வந்து என்ன பண்ணிட்டேன், திடீர்னு மம்மி வந்து மட்டன் பண்ணி கொடுத்துருவோம். நாங்கள் மட்டன் வேணுங்கிறேன், வேக போட்டு இது வந்து மட்டன் பிரியாணி, ஃப்ரைடே மட்டன் பிரியாணி. ஃப்ரைடே மட்டன் பிரியாணியா? ஆமாம், எல்லாம் சொல்லுவோம் ஃப்ரைடே தான் நம்ம சாப்பிடுவோம். ஃப்ரைடே நம்மளுக்கு வந்து இது பண்ணுங்க. சண்டே பிரியாணின்னு போட்டு ஓவரா ஜிஸ்டி பட்டுருச்சு ஃப்ரெண்ட்ஸ். எதுவுமே செய்யறது இல்லை, செய்யவும் இல்லை. ஏன்னா எல்லாருக்கும் உடம்பு சரியாம இது பத்துறோம். ஓவரா ஜிஸ்டியே தான் எங்களுக்கு. எல்லாருக்கும் மாற்றி உடம்பு சரியில்லையா. சரி நீ பார்த்தோமா, இதோ இருக்காள என் பொண்ணு மட்டனையே சாப்பிட மாட்டா. இவளால மட்டன் பிரியாணியே பண்ண முடியறதில்ல. மட்டன் குழம்பு செஞ்சா இவங்களுக்கு தனியாக செய்யறதா இருக்கு, இதனாலே செய்யறதில்லை எதுவும். இன்னைக்கு நான் அடமா மட்டன் பிரியாணி செஞ்சு ஆகணும். கிளைமேட் சூப்பரா ஜம்முன்னு உட்காந்து சாப்பிடணும்னா ஈன்ற அது என்ன டேஸ்டா இருக்கும் தெரியுமா அவனுக்கு? மட்டன் வந்து அடிக்கடி சாப்பிடக்கூடாது, எப்பாவது ஒரு தடவை சாப்பிடலாம். அதெல்லாம் ஒன்றும் ஆகாது தெரியுமா. சிக்கன் தான் ஹீட்டு ஜாஸ்தி. இன்னும் இந்த மாதிரி சிக்கன் பிரியாணி தான் பிடிக்கும். ஃபிஷ் பிரியாணி சாப்பிடுவாங்க, என்னது ப்ரான் சாப்பிடுவாங்க, நண்டு பிரியாணி செஞ்சு சாப்பிடுவாங்க. ஆனால் மட்டன் சாப்பிட மாட்டாங்க. ஓகே, இன்னைக்கு நம்ம வீட்டில் மட்டன் பிரியாணி தான் ஃப்ரெண்ட்ஸ். செஞ்சுட்டு இவங்களுக்கு சிக்கன் 65 போட்டு குஸ்கா வச்சு சாப்பிடுவாங்க. எக்கு பாயில்டு எக் வேணுமா? பாயில்டு எக் அவங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு மாமா தான் செய்ய போகிறாராம். நான் தான் ஆனியன் தான் கட் பண்ணி கொடுத்துட்ருக்கேன், வச்சிருக்கேன். ஏன் இவ்வளோ கிட்ட கூட காமிப்பியா? கரெக்டாக தான் இருக்கு. எங்கள் அம்மா வேலைக்கு போயிருக்காங்க. அவங்களுக்கு தெரியாது இன்னைக்கு மட்டன் பிரியாணி செய்கிறோன்னு. வந்து பார்த்து ஷாக் ஆவாங்க. ஓகே, டேடி என்ன பண்ணுறாங்க பாரு. எத்தனை வாட்டி டாடி இப்போதானே சொல்லிட்டு போனாங்க அரிசி கழுவுறேன்னு. எனக்காக குக்கரை வாங்கி கொடுத்துருக்குறாரு ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து தண்ணியெல்லாம் வெளியே வருது, குக்கருங்கெல்லாம் சரியில்லைன்னு குழம்பிகிட்டே இருந்தேன்னா
எப்போ பாரு விசில் வர மாட்டேன் தான் அவரை தான் கூப்பிடுவேன். அதுக்காகவே எனக்கு குக்கர் வாங்கி பாருங்க. இந்த மூடியே நல்லா வெயிட்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். சாப்பாடு ரைஸ்க்குன்னுட்டு நல்லா இருக்குது. ரொம்ப மூணு சைஸ் இருக்குதாங்க. பெருசு, சின்னது, அதுக்கும் சின்னது, பிளாக் கலரு இருக்குது. ஃபிக்ஸ் பண்ணணும். ஹாப்பியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு காலையிலே ஹாப்பி மைண்ட்லேயே இருக்கேன். அதாவது எனக்கு பிடிச்ச இந்த மட்டன் பிரியாணியும் செஞ்சு சாப்பிட போகிறேன்னா பார்த்தா திடீர்னு என்னது நான் வந்துச்சாடி டேடிக்கு கேட்டேன் என்ன அப்படின்னா ஹெட்செட்டு தான் வருது 180 ரூபா ஹெட்செட்டு அப்படின்னாரு. அதான் நீ பெருசாக காசு தீவார். அப்போ கூட எனக்கு நம்பிக்கையே இல்லை. வேற என்னடாதுன்னு ஒரே ஹாப்பி ஆயிடுச்சு. பிரிச்சா ஒரே சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். எல்லாம் நான் என்ன சொல்றதுன்னு தெரியல இதுக்கு மேலே. நம்ம வாங்கின புது குக்கரில் மட்டன் வேக போட்டிருக்கிறாரு மாமா. எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. குக்கரு சூப்பராக இருக்குங்களா? நினச்சே பார்க்கல மாமா எனக்காக குக்கரை வாங்கி தருவார் அப்படின்னு. அதுதான் சொல்கிறேன், மட்டனும் வேக போட்டாச்சு. ஒரே ஹாப்பியாக இருக்கு மாமா. மாமா நீ பாருங்க. தேங்க்யூ, வெல்கம். எது இருக்கு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒன்று பெரிய குக்கரு, அதுக்கப்புறம் ஒரு குட்டி குக்கர். இது வந்து எலக்ட்ரிக் அடுப்புலையும் வைக்கலாம் அந்த மாதிரி. கம்பெனி வந்து பிஜிஎம். ஓகே, என்கிட்ட க்ரீன் ஷேப்லேயும் இருக்குது. ஏற்கனவே இங்கே 12 லிட்டர் பாருங்க பெரிய குக்கரும் இருக்குது. குக்கர்லாம் நிறைய தான் இருக்குது, ஆனால் சரியில்லை சின்ன குக்கருங்கெல்லாம். நல்லா கம்பெனி வாங்கினா கூட எங்கே ஃப்ரெண்ட்ஸ் சைடில் விசில் போட்டாலும் சைடில் லீக் ஆகிட்டே இருக்குது. அதான் கடுப்பாகி மாமா கூப்பிட்டுட்டே இருப்பேன். அதனால தான் மாமா வாங்கி கொடுத்துருக்குறாரு. நான் நினச்சே பார்க்கல மாமா. ஆனால் சத்தியமா 65 ரெடி ஆகிட்டு இருக்கு பசங்களுக்கு. எக்கு வேற கேக்குறாங்களே பாயில் பண்ண சொல்லி. சீரகத்தூள் இருந்துச்சு இதுல. இங்க பாருங்க மாமா வந்து எனக்கு கொஞ்சம் மட்டன் சூப் கொடுத்துருக்குறாரு. பிரியாணி செய்ய ஆரம்பிச்சாச்சா? கீழே இருக்கு மாமா, நெய் எடுத்துக்கோங்க. நல்லா இருக்கு சூப்பு, நல்லா இருக்கு, சூப்பரா இருக்குங்க சூப்பு. மட்டன் ஏய் கொழுப்பா இருக்கு செமையா. ஓகே, நல்லா வெந்துச்சுல்ல? நல்லா வெந்துச்சு. சூப் குடிச்சு பார்க்கலாமா? சூப்பரா இருக்கு. வந்துருக்கா. பரவாயில்ல குக்கர்ல ரொம்ப விசில் வைக்காம மீடியமா வச்சாலும் சூப்பரா வந்துருக்குல்ல. சூப்பரா இருக்கு. நாகு அப்புறம் போடுவா. பிரியாணி வந்து இந்த பக்கம் தான் இருக்கும். வேறு பிரியாணிக்கா அந்த கரண்டி நல்லா தானே இருக்கு யூஸ் பண்றதுக்கு. அதுதான் சொன்னேன். இன்னைக்கு எங்கள் வீட்டில் புது குக்கரில் மட்டன் வேக வச்சோம், புது பாத்திரத்தில் பிரியாணி செய்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அந்த ஃபண்டில் கொடுத்தாங்களா, நான் காமிச்சிருக்கேன் உங்களுக்கு. தீபாவளி வீடியோ பார்த்துருக்கீங்க, அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும். இது ஃபண்டில் கொடுத்தாங்கன்னு சொன்னேன், அதுதான் யூஸ் பண்ணுறேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. என்னக்கா
சிக்கனா போடுறேன். சிஸ்டர் கிட்ட நான் என்ன சொன்னேன்? பிரியாணி ஓப்பன் பண்ணும் போது குரல் போடுங்க. என்ன அப்படியா? காலி ஆயிடுச்சா? இதோ இண்டக்ஷன்ல போடுங்க. அது கடாய் இருக்கு, எடுத்துட்டு வர இருங்க. சிக்கன் ரெடி ஆயிடுச்சா? இங்கே ஆர்டர் செய்யறதுனாலே கேஸ் எல்லாம் காலி ஆகிடுது ஃப்ரெண்ட்ஸ். 2 ஸ்டவ் வச்சு என்னது சிலிண்டர் இருந்தோம், நம்மளுக்கு பத்த மாட்டேங்குது, காலி ஆயிடுச்சு. புக் பண்ணியிருக்கோம், எங்களுக்கு ஓடிபி வந்துச்சு, அவங்களுக்கு வரலன்றாங்கல்ல. கேட்டு பாருமாம்மா கால் பண்ணி. சிக்கன் பொங்கலாம் நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு செம்மையா. அதை ஏன் போடுற? அது அரிசிலேயே போட்டிருப்பான்னு பொரிக்கிறோம். ஓகே, சரி. எண்ணெய் கம்மியா இருக்குல்ல, அதனால அப்படி இருக்கும். பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. ஏதோ பாக்கட்டும், நானே அவ்வளவு நேரம் கேட்டேன். எங்க சாப்பிடுவலடா? சாப்பிடுவோமா? எக்கு அப்புறம் வெங்காயம். இது வந்து கத்திரிக்காய் வைக்கடா, கத்திரிக்காய் தொக்கு. கொஞ்சம் வைக்கிறா, சாப்பிட்டு வச்சுக்கோ. அப்புறம் சிக்கன் பக்கோடா. என்னடா மட்டன் பிரியாணி சூப்பரா இருக்கு, நல்லா இருக்கு. அதான் சாஃப்டா ஜூஸியா வந்திருக்கு. சொல்லவே முடியல டேஸ்ட். எக்கு எல்லாமே சூப்பரா இருக்கு மாமா. வா சாப்பிட வா. ஸ்வேதா, உனக்கு எப்படி இருக்கு? கையே சாப்பிட்டு இருக்கேன். செம்மையா இருக்கு. மட்டன் பிரியாணி சூப்பராக பண்ணிடுறோம் மாமா, சூப்பராக இருக்கு. எப்படா இருக்கு மாமா? மட்டன் பிரியாணி எப்படி இருக்கு? பெஜாராயிட்டீங்களா? ஷோல்டர் தூக்க முடியல, கை வலி. கை ரொம்ப இது. ஹாஸ்பிட்டல் சாயந்தரம் போகலாமாம்மா? என்னதான் தூக்க முடியல, இருக்க முடியல. அதான் நைட்டு ஏடா கூடமா படுத்தியா ஒரு பக்கமா? தெரியலப்பா, திடீர்னு ஏன் அப்படி வலிச்சுனே இருக்கு? நீங்கள் சாப்பிட்டு உங்களுக்கு எப்படி இருந்தது? சூப்பராக இருந்துச்சு, செம்மையாக சாப்பிட்டேன். உன்னை விட்டு சாப்பிடும் போதே தெரியல, உன் கூட தானே உட்காந்து சாப்பிடுவேன்.
நானே போட்டு சாப்பிட்டேன்னா பார்த்துக்கோ. இந்த அரிசி எப்படி இருக்கு? எனக்கு அதெல்லாம் தெரியலப்பா. மட்டன் பிரியாணி இருக்கா? அரிசி எல்லாம் தெரியல. முடியவே இல்லைம்மா. இனிமேல் வந்து பேச விட முடியாது. கசாயம் கசாயம் போடணும். போட்டு கொடுங்க. அதான் அந்த பனை விலை இருக்கு பாரு, அது போட்டு. என்னது? துளசி, சுக்கு, வெத்தலை, இது இது வேண்டாமா? கற்பூரவல்லி. போடலாம், வேணாம். அதெல்லாம் போட்டாதாம்மா நல்லா இருக்கும். அப்பெல்லாம் சின்ன குழந்தைங்களுக்கு கற்பூரவல்லி இருக்குல்ல, அதை வெறும் நசுக்கி ஜூஸ் ஊற்றுவாங்க தெரியுமா? சளியை முறிச்சிட்டு வரும்னு. அப்புறம் எங்கெல்லாம் வந்து எங்கள் அம்மாலாம் மென்று சாப்பிட சொல்லுவாங்க சும்மா. அவ்வளோ நல்லது. நீ சொல்கிறல அந்த வெத்தலை துளசியோட கற்பூரவல்லியில் அதுதான் ரொம்ப நல்லது. அது யாருக்கும் தெரிய மாட்டேங்குது, அனாவசியமாக கிடக்குது அங்கங்க இப்போலாம். சரி சாப்பிடுங்க. இருக்குதும்மா தேவிமா. மட்டன் பிரியாணி எப்படி இருந்தது? வந்தவொடனே உன்னை சாப்பிடும் போது காமிக்கணும்னு பார்த்தா மறந்துட்டேம்மா. நல்லா இருந்தது. சூப்பரா இருந்ததா? மட்டன் போய் நல்லா இங்க பார்த்து சொன்னா கீழே குடிஞ்சு நாங்க பார்த்தோம். கீரை ஆஞ்சிட்டு இருக்கிறேன். கீரை ஆஞ்சின்னு அதை ஆஞ்சி முடிச்சு மட்டன் அந்த கத்திரிக்காய் எல்லாம் பண்ணியிருந்தாங்க. நல்லா சூடு பண்ணி குடுன்னு சூடாக கொடுத்தாங்க. வேலை இருந்தோம்னா ஆறிடுச்சு. சூடு பண்ணி கொடுத்தாங்களா. மட்டன் எல்லாம் சூடு பண்ணி பிரியாணிக்கெல்லாம் சூடு பண்ணி சாப்பிட்டா நல்லா இருக்கும். இந்த அதோட அந்த கொழுப்பு வர வரன்னு இல்லாத நல்லா சாப்பிட்டா நல்லா இருக்கும் பட்டுக்கறி. அப்புறம் அந்த நல்லி வச்சாங்க, வச்சு இப்படி ஈர்த்த லொடுக்குன்னு வந்துருச்சு. பக்காயில சாப்பிட்டேன். அப்புறம் சாப்பிட்டு சுத்தண்ணி வச்சு கொடுத்தேன், கொடுத்தாங்க. குடிச்சிட்டு கீரை ஆஞ்சிட்டு இருக்கிறேன். ஓகே ஓகே நல்லா இன்னைக்கு கிளைமேட் எப்படி இருக்கு? கிளைமேட் சூப்பராக இருக்குது. அப்படியே இந்த சாரல் மழை மாதிரி அப்படியே லைட்டாக அப்படியே விழுது. அதான் நடையாது அப்படியே. அது ஒரு அழகு மழையில். அது ஒரு மாதிரியான மழை நல்லா இருந்தது கிளைமேட். ஓகே பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், காலையிலேருந்து பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி நான் வந்து ஹாப்பியாக இருந்தேன். தீபாவளிக்கு நான் நிஜமாலே ஹாப்பியாக இல்லை ஃப்ரெண்ட்ஸ். நான் ரொம்ப உடம்பு முடியாமல் இருந்ததுனால இப்போவும் முடியல தான், எனக்கு பேசவும் முடியல. அந்த அளவுக்கு கோல்டு ஜாஸ்தியாக இருக்குது. இருந்தாலும் மாமா ஹாப்பியாக இருந்துச்சு. மாமாவால் எனக்கு அந்த குக்கர் வாங்கி கொடுத்தா செம்ம ஹாப்பியாக இருந்துச்சு. அதே மாதிரி எனக்கு பிடிச்ச மட்டன் பிரியாணி செஞ்சு இன்றைக்கி நல்லா சாப்பிட்டேன். மறுபடியும் அம்மா வந்த பிறகு சூடு பண்ணி உட்காந்து சாப்பிட்டேன். எப்படி சொல்கிறது, ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. இன்றைக்கி ஃபுல்லாக நாள் முடியாமல் ஃபஸ்ட் டைம் இன்றைக்கி கஷாயமும் குடிச்சிருக்கேன். கோல்டுனால மாமா கொடுத்ததுங்க. இது வரைக்கும் கஷாயமும் குடித்ததில்ல, இதான் ஃபஸ்ட் டைம் குடிச்சிருக்கேன். குடிச்சிட்டு உட்காந்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். தெரியுதுங்க, பயங்கரமாக வேர்த்து போகுது, ஏன்னு தெரியல. கிளைமேட் நல்லா தான் இருக்குது, சில்னஸ் இருந்தாலும் ரொம்ப வேர்த்து போகுது, தலைவலிக்குது. அந்த இரும்புறதுனாலேயே எனக்கு எல்லாமே வருது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு ஒரு புது வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.